தமிழகத்தை மிகவும் சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பெரும் ஒரு ஆதரவு தூணாக அரணாக கேடயமாக இருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவு தெரிவிப்பது சம்பந்தமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏராளமான நிர்வாகிகளுடன் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும் பாசிச மக்கள் விரோத மத விரோத சக்திகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பாக முழுமையான ஆதரவை இந்த தமிழகத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 லட்சம் பேர் இருப்பாங்க எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்து. ஸோ எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் நாங்கள் ஆர்வம் தெரியல, எல்லா ஊர்களும் ஆர்வம் தெரிஞ்சது கிடையாது. காரணம் என்னன்னா, நாங்கள் ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கமாக தான் செயல்பட்டு வந்துருக்கோம். பேரிடர் காலங்களில் மக்களுக்கு எப்போதான் தேவைப்படுதோ, கொரோனா காலமாக இருக்கட்டும், புயல்கள், அதெல்லாம் நாங்கள் இறங்கி வேலை செய்யணும் மக்களுக்காக. எல்லா சமய மக்களுக்காகவும் வேலை செய்யணும், எந்த மக்கள் அந்த மக்கள் கிடையாது. எங்களுடைய இயக்கம் என்பது எப்படின்னா எல்லா சமய மக்களுக்குமான இயக்கம் தான். தர்காக்கள் சம்பந்தப்பட்டு நாங்கள் இயக்குவதால் தர்காக்கள் ஜமாத்துக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கோம். இப்போ ஏன் இந்த ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நீங்க கேட்குறீங்க சார். இந்த ஆதரவை நாங்கள் ஏன் கொடுக்கணும்னா, நாங்கள் கடைசி கட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர் முன்னாடி கொடுக்குறாங்க. நாங்கள் ஏன் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகணும்னா, தமிழகத்தை எப்படியாவது ஒரு ரத்த காடை ஆகணும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைதியை சீர்குலைக்கணும், தமிழகத்தை எப்படினாச்சும் கால் ஒன்றி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எப்படியாவது அடக்கி உடைக்கி விரட்டி விடைக்க வேண்டும் சொல்ல நினைக்கக்கூடிய இஸ்லாமிய விரோத சித்தாந்தம் கொண்ட இயக்கங்களுக்கு எதிராக ஒரு இந்தியாவிலேயே களமாடக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை இந்த தலைமை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா சார், ஆர்எஸ்எஸ், பிஜேபி இப்போ திருப்பரங்குன்றம் மேட்டர் எடுத்துக்கோங்க சார். திருப்பரங்குன்றம் மேட்டர்ல ஆல்ரெடி அங்க காலகாலமா பாரம்பரியமா தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க சார். மலை மேல தீபம் ஏற்றிருக்காங்க, இந்த வருஷமும் ஏற்றிட்டாங்க. பிரச்சனையை உண்டு பண்ணணும், எப்படியாவது ஒரு காரணத்தை எடுத்து மதுரையை ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முயற்சி செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் எதற்கும் அஞ்சாமல் காவல்துறையாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் அந்த சம்பவத்தில் அவர்கள் எடுத்த முடிவு என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். முதல்ல எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, அங்க காவல்துறை தான் மேல அனுமதிக்கிற சொல்லிட்டு ஒரு பிரச்சனை உண்டாச்சு. இப்போ நாங்க என்ன சொல்றோம், முதல்ல எடுத்த உடனே நீங்க திமுக சொல்றீங்க இல்லையா, அந்த நேரத்துல எங்களுக்கு தெரிய வரும் எடுத்தாங்களா. நாங்க அப்போ எங்களுடைய விஷயம் என்னன்னா, அவங்க முதல்ல எங்களுக்கு தகவல் என்னன்னா, மலை மேல மக்கள் அனுமதிக்கிறார், அங்க காலகாலமா நடந்தது ஆடு கோழி வெட்டுவாங்க, அது சம்பந்தமா எங்களுக்கு தகவல் வந்தது. அடுத்து நாங்க அந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். இந்த எங்கள் சார்பா காவல்துறையை கண்டிச்சு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். இந்த மாதிரி காலகாலமாக நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்கக்கூடாது சொல்லி நாங்க ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். அது நைட்டோட நைட்ல எல்லா போஸ்டர் தெளிச்சிட்டாங்க. எங்க மேலேயே சிஎஸ்ஆர் போட்டாங்க, என் மேலேயும் போட்டாங்க, என்னுடைய நிர்வாகி மேலேயும் போட்டாங்க. அது சட்ட ரீதியாக நாங்கள் சந்திச்சோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அந்த பக்தர்களை போறதையும் தடை பண்ணிட்டாங்க.
நாங்க இயக்கம் சார்ந்து சொல்லல. அதுக்கப்புறம் தான் ஒரு ராம ரவிகோபாலனா அவர் உள்ள வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து பெருசா ஆகி, அதாவது 2 சமய மக்களும் அங்க வந்து அண்ணன் தம்பியாரும் பழகிட்டு இருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்துக்கள் வேற கிடையாது, இஸ்லாமியர்கள் வேற கிடையாது, அண்ணன் மாமன் மச்சான் தான் பழகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு விஷயத்த கையில எடுத்து அவர் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க இருந்தாங்க. அது தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பா கையாண்டது. அதற்காக நம்ம இந்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த முழுமையான அறிவு தெரிவித்துக் கொண்டோம். நிறைய காரணம் இருக்கு சார். அதாவது தமிழ்நாடு அரசு வந்து திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிறுபான்மை மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு. அதாவது வக்ஃப் வாரியம் மூலமா செஞ்சிருக்கு, சிஏஏ மூலமா பல வழக்குகள் வாங்கியிருக்கு, உமீத் சட்டத்தின் மூலமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி இருக்கு. எந்த இயக்கமும் செய்யும் இஸ்லாமியர்களுக்கு வக்ஃப் வாரியத்தின் மூலமா வந்து கல்வித்தொகை, விதவைகளுக்கு வருவாழ்வு, வக்ஃப் வாரியம் மூலமாக தர்காக்களுக்கு பல கோடி ரூபாய் அவர்கள் மானியம் வழங்கியிருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு லிஸ்ட் இருக்கு, என்ன பத்திரிகை செய்தி இருக்கிற. ஆக இப்படி தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம உண்மையான ஆதரவு தெரிவிக்கிறோம். கண்டிப்பா சார். அதாவது சார், நாங்க வந்து எங்களுக்கு வேண்டிய இயக்கம் வேண்டாத இயக்கம்லாம் கிடையாது. நாங்க நியூட்ரல், அரசியல் சார்பற்ற இயக்கம். நாங்க யார் தப்பு செஞ்சாலும் கேட்போம். அந்த வகையில வந்து கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை தட்டி கேட்டோம். முதல்வர் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். எந்த அரசும் எடுக்கல. ஒரு வாரியத்தின் தலைவரை நீக்கினார் முதல்வர். எங்களுடைய முயற்சிக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து நாங்கள் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு வாரியத்தின் தலைவரை நீக்கினார். அப்போ வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். சையத் பிலாவல் அலி, நான் வந்து தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் நிறுவன தலைவராக இருக்கிறேன். மேலும் என்னோட வந்து நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து கூட்டமைப்பாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் பரம்பரை உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் இருக்குது, வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் இருக்குது, இந்திய தர்காக்கள் ஜமாத் இருக்குது, அனைத்து இந்திய தர்காக்கள் ஜமாத், சக்கீத் நல சங்கம், எல்லாமே எங்களோட கூட்டணியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து மாநிலத்துக்கு தமிழ் முதல்வர் அவர்களுடைய இந்த திமுக அரசுக்கு வந்து நாங்கள் முழுமையான ஆட்சி தெரிவித்து அவர்களுக்கு இது தெரிவித்து